சூரிய குடும்பத்திற்குள் சுற்றி வந்து கொண்டிருக்கும் குட்டி பையன். சைக் சிறுகோளை நெருங்கி வரும் சைக் விண்கலம். 14 கோடி மைல்கள் தொலைவில் இருந்து பொறியியல் சார்ந்த தகவல்களை நாசாவுக்கு அனுப்பியிருக்கிறது சைக். கற்பனைக்கும் மிஞ்சிய பல்வேறு ரகசியங்களை உள்ளடக்கி விரிவடைந்து காணப்படுகிறது நமது பூமிக்கு அப்பாற்பட்ட மிகப்பெரிய விண்வெளி மண்டலம். எல்லைகளில்லா இந்த விண்வெளியில் ஏராளமான அதிசயங்கள் உள்ளன. எண்ணில் அடங்கா நட்சத்திரங்கள், அதனை சுற்றிலும் சூரிய குடும்பத்தை போன்று சிதறல்கள். சூரிய குடும்பத்திற்குள்ளேயும் இன்னும் அறியப்படாத கோள்கள் இருப்பதாகவும் விஞ்ஞானிகள் தேடுதலாகி வருகின்றனர். பால்வெளி மண்டலத்தில் உள்ள செவ்வாய் கிரகத்திற்கும் வியாழனுக்கும் இடைப்பட்ட தூரத்தில் சிறுகோள்கள், விண்கற்கள் ஏராளமானவை இருப்பதாக நாசா ஏராளமான தகவல்களை வெளியிட்டிருக்கிறது. அங்கு அமைந்துள்ள சிறுகோள்களில் ஒன்றாக சைக் விளங்குகிறது. முழுக்க இரும்பு, நிக்கல் போன்ற உலோகங்களால் ஆன அந்த சிறுகோளை ஆய்வு செய்ய நாசா திட்டமிட்டது. அதன்படி ஸ்பேஸ் எக்ஸ் நிறுவனத்துடன் கூட்டு சேர்ந்து அந்த சிறுகோளுக்கு விண்கலனை ஏவி சைக் என்ற விண்கலனை கடந்த ஆண்டு அக்டோபர் மாதம் ஏவியது. சைக் சிறுகோளை 6 ஆண்டுகளுக்குள் சென்றடையும்படி நாசா வடிவமைத்திருக்கும் நிலையில் அந்த சிறுகோளை லேசர் மூலமாக அதிலிருந்து சமிக்ஞையை பெற்றிருப்பதாக அதிகாரப்பூர்வ தகவலை வெளியிட்டிருக்கிறது. சைக் டீப் ஸ்பேஸ் ஆப்டிக்கல் கம்யூனிகேஷன் DSOC அமைப்புடன் அந்த சிறுகோளை ஆராயும் சைக் செயற்கைக்கோள் லேசர் தகவல் தொடர்புகளை அந்த அமைப்புக்கு அனுப்பி வைக்குமாம். சைக் விண்கலம் முதன்மையாக ரேடியோ அலைவரிசை தகவல் தொடர்புகளை பயன்படுத்தி இருக்கிறது. ஆப்டிக்கல் கம்யூனிகேஷன்ஸ் தொழில்நுட்பத்தையும் அது கொண்டிருப்பதால் இந்த திட்டத்தில் குறிப்பிடத்தக்க சாதனையாக லேசர் தகவல் தொடர்பு டெமோ வெற்றிகரமாக 140 மில்லியன் மைல்களுக்கு அப்பால் இருந்து ஒரு சமிக்ஞையை அனுப்பியுள்ளதாக நாசா தகவலை வெளியிட்டிருக்கிறது. 140 மைல் என்பது பூமிக்கும் சூரியனுக்கும் இடையிலான தூரத்தை விட 1.5 மடங்கு அதிகமானது. DSOC ஆனது சைக் செயற்கைக்கோளின் ரேடியோ டிரான்ஸ்மிட்டருடன் வெற்றிகரமாக தொடர்பு கொண்டது. இது தகவல் மற்றும் பொறியியல் தரவுகளை விண்கலத்தில் இருந்து நேரடியாக பூமிக்கு அனுப்பி இருக்கிறது. தெற்கு கலிபோர்னியாவில் உள்ள நாசாவின் ஜெட் ப்ரொபல்ஷன் ஆய்வகத்தில் பணிபுரியும் இந்த திட்டத்தின் செயல் தலைவரான மீரா சீனிவாசன் இது குறித்து வெளியிட்டுள்ள தகவலில், பாரம்பரிய முறைகளை காட்டிலும் லேசர் தகவல் தொடர்புகள் சிறப்பாக செயல்பட முடியுமா என்பதை மதிப்பிடுவதே இந்த திட்டத்தின் நோக்கம் என்று தகவலை வெளியிட்டிருக்கிறார். விண்வெளியில் 14 கோடி மைல்கள் தொலைவில் இருந்து பூமிக்கு வந்த சிக்னலை நாசா அனுப்பி இருக்கும் நிலையில் குறிப்பிட்ட அந்த இலக்கை அந்த சிறுகோளை அடைந்து ஆய்வு செய்யும் என விஞ்ஞானிகள் நம்பி வருவது குறிப்பிடத்தக்கது.